ராதிகா பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு மாதிரி கோபி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. 2 பேரும் ஒன்றா வரத பார்த்து ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பதறிடுறாங்க. எங்கடா திருப்பி சேர்ந்து வாழ்ந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சிருக்க டைமில் தான் ராதிகாவை உண்மையை சொல்லிடுறாங்க. நாங்கள் 2 பேரும் சட்டப்படி டைவர்ஸ் வாங்கிட்டோம். பேப்பர் வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். நான் சும்மா கடைசி உங்களை ஒரு முறை எல்லாரையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறேன். இதை கேட்ட ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலங்கிறாங்க. என்னையும் நீ மன்னிச்சிடணும். நான் உன் மேலே இதுவரையிலும் எவ்வளோ தொந்தரவு கொடுத்துருக்கேன். அதனால் என்ன மன்னிச்சிரு. நான் என்ன நினச்சேன், கோபி வந்துட்டு சில பேர் பிடிச்சும் வாழ்வாங்க, சில பேர் பிடிக்காம வாழ்வாங்க. கோபி வந்துட்டு தான் பசங்களுக்கு அவசரமான கூட சேர்ந்து வாழ்வான் அப்படின்னு நான் நினச்சேன். திடீர்னு உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தனால தான் எனக்கு ரொம்ப பதறி போயிட்டேன். எங்கே கோபி நம்மளால விட்டு பிரிஞ்சு போயிடுவானோ அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால தான் உங்கள்கிட்ட கொஞ்சம் தப்பாக நடந்துக்கிட்டேன். அதனால் என்னையும் நீ மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இதனால் ஈஸ்வரி பார்த்துட்டிங்கன்னா இப்படியெல்லாம் சொல்கிற வழிக்குள்ளே ராதிகா உண்மையாக ஒத்துருங்க மனசு கலங்கிடுது. நானும் வந்து என்னை மன்னிச்சிருங்க. நானும் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப நாள் வந்து சண்டை போட்டிருக்கேன். அது இதுக்குன்னு சொல்லி நிறைய இது பண்ணியிருக்கேன். அதனால் என்னையும் நீங்கள் மன்னிச்சிடணும். நானும் கோபியோட அன்பை வாங்கிறதுக்கோசம் தான் இவ்வளோ இது பண்ணேன். ஆனால் அது கிடைக்கவே கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே நானும் மனசு இறங்கி டைவர்ஸ் கொடுத்துட்டேன். அதனால் என்னையும் நீங்கள் மன்னிச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா 2 பேருமே மாற்றி மாறி பண்ணி போய்க்கிறதுனால கோபியால் அங்கே இருக்கும் போகிறதில்ல என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ரூமுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து அழ ஆரம்பிச்சிடறாரு. ராதிகா இனிமேல் தான் வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்லி நினச்சி ரொம்ப புலம்பிட்டு இருக்கிற டைமில் தான் ராதிகா பார்த்துருங்களா எல்லோரும் கூட வச்சு அது நான் ஒன்றும் சாப்பிட்லன்னு சொல்லி நினைக்கிறேன். எங்கன்னு கொஞ்சம் நீங்கள் ஒரு நாள் மட்டும் சேர்த்துவீங்களா அப்படின்னு கேட்க, இது என்ன கேள்வி, வா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நான் கிளம்புறேன். கடைசி உங்களை எல்லோரும் ஒரு முறை பார்த்துட்டு தான் வந்தேன். சரி பார்த்துட்டேன், இதுவும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நான் இல்லை மறந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராதிகா அங்கேருந்து கிளம்பி போக கோபி பார்த்தீங்கன்னா இரு ராதிகா திருப்பி எப்போ மீட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்க, அது வந்து ஃப்யூச்சர் தான் முடிவு பண்ணோம். நாமளாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. நாமளும் நினச்சி எடுக்கிற முடிவு எதுவுமே நிலைக்கிறதில்ல. அதனால் காலம் எப்படி வழிவிடுதோ அந்த போக்கில் நாமளும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புற போது பார்த்தீங்கன்னா பாக்கியாவுமே வந்துட்டு சரி ராதிகா நீங்கள் போயிட்டு வாங்க, பத்திரமா இருங்க, எதனா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நம்பர் இது சேஞ்ச் பண்ண கூட எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக நீங்கள் நானே தேடி வரலாம் கூட நீங்கள் என்னை தேடி வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராதிகா கிளம்பி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இருந்துட்டு கோபி அவளை நினச்சி ரொம்ப வருத்தப்படாத, அவள் நல்லவ தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இருந்தாலுமே யார் என்ன பண்ணுறது, அவளாக தானே உன்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு சொல்லி முடிவெடுத்திருக்கா. நாம் ஒன்றும் பண்ணலையே. அதனால் அவளான இனிமேல் சந்தோஷமாக இருக்கட்டும். நீயும் பார்த்தீங்கன்னா உன் பசங்களோடு சேர்ந்து சந்தோஷமாக இருக்க பாடுறா, அவளை மறந்துட்டு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாக்கியே உள்ள வராங்க. என்ன அத்தை பேசுகிறீங்க, அவங்க விட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி இவரை ஏன் கூட ஒட்ட வைக்கலான்னு மட்டும் நினச்சிருக்காதீங்க. அவர் எப்படி விட்டு போனாங்களோ அந்த மாதிரி தான் இவருமே வந்து என்ன விட்டு போயிருக்காங்க. நானும் அவர் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை. அவர் வேணால் உங்கள் பையனாக உங்கள் கூட வேணா இருக்கட்டும், ஆனால் ஏன் கூட திருப்பி சேர்த்து வைக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவமாக அது கிளம்பி போயிடுறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றது அடுத்தடுத்த வீடியோ சொல்கிறேன். மேலே இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூட பெல் பட்டன் எழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.